என்னம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சமைக்க போறேன். ஆமா, இன்னைக்கு அம்மாவாசை. என்னென்ன சமையல் செய்ய போறீங்க? பூசணிக்காய் சாம்பார் வச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டு இந்த சேனக்கிழங்க காரசாரமா வறுக்க போறேன். சூப்பர் காம்பினேஷன்மா. முருங்கைக்கீரை பொரியல், சேனக்கிழங்கு வறுவல். அம்மா சேனக்கிழங்கு வறுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்னும் பருப்பு வச்சிட்டீங்களா சாம்பாருக்கு? பருப்பு வச்சுட்டேன். சரி சரி. இந்த சேனக்கிழங்க வேக வச்சுக்குவோம். ஓகே ஓகே. இதுல கொஞ்சோண்டு புளி போட்டுக்குவோம். தண்ணி போட்டுருக்கேன் அடுப்புல. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இந்த அரிப்பு இருக்கும் சேனக்கிழங்குல, அப்போதான் அது இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் அரிப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்குவோம். தண்ணி கொதி வந்துருச்சு, இதை போட்டுருவோம். இப்போ சேனக்கிழங்க ஒரு அரை பங்கு வெந்தா போதும். இது வேகட்டும். இது வெந்துடுச்சு. வேறுங்க இந்த அளவுக்கு வெந்தா போறோம். லேசா வச்சாலே கட் ஆகும். எண்ணெயில வேற பொரிக்கணும். ரொம்பவும் கொலைய வேக கூடாது. நிறுத்திடலாம். ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டிட்டு வந்துடுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சேனக்கிழங்க பொரிச்சு எடுத்துருவோம். இது நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துருவோம். எண்ணெயை இருத்திட்டு அந்த எண்ணெயில தாளிச்சு விட்டுடலாம். இப்போ கடுகு 2 போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு 2. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சின்னதாக 2 தக்காளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். பெரிய வெங்காயம் 1, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பத்தை தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு, பூண்டு ஒரு 3 பல்லு, இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ அதை கொரப்பாக அரைச்சி வந்ததை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேண்டாம். கொரப்பாக அரைச்சாலே போதும். மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இப்போதான் நல்லா காரமாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த ஜார் அலசின தண்ணி ஊற்றினாலே போதும். ஓகே. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வேக வைக்கும்போது காய்க்கு வேற போட்டிருக்கோம்.
பொரிச்ச சேனக்கிழங்க இதில் போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கு 2 தரம் எடுத்து அடிக்கடி கிளறி விட்டா சேனக்கிழங்கு ரெடி ஆகிடும். ஓகே ஓகே. A few moments later. இடையில 2 தரம் கிண்டி விட்டு மூடுனா எல்லாம் சேனக்கிழங்குலாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குமா பார்க்கவே. நல்லா காரமாக நல்லா இருக்கும் பூசணிக்காய் சாம்பாருக்கு. பாருங்க சேனக்கிழங்கு ரெடி. ஓகே ஓகே சூப்பர். அதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்குவோம். சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. ஓகே சமையல்லாம் முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டில். இன்னைக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லுங்கம்மா. பூசணிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். ஓகே. முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல். சேனக்கிழங்கு வறுத்தாச்சு. ஓகே. ரசம் வச்சிருக்கேன், சாதமும் வச்சாச்சு. ஓகேம்மா. இது மாதிரி சேனக்கிழங்கு வறுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். ஓகே சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி சேனக்கிழங்கு காரசாரமாக வறுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.